ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அது இப்போ இந்த டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் 7 நடந்திருக்கு. விக்ரம் விஜய் பருவ கவுக்குன்னு நினச்சாரு. கடைசியில் பாயிண்ட்டும் போச்சு. அந்த ஆட்டத்தை விட்டு வெளியேறின ஒரு சோகம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திவ்யா ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கெட்டு ஃபினாலோட 7th டாஸ்க்கு செம்மையாக இருக்குது. அப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உண்மையிலே நம்ம என்னமோ நினச்சோம் அப்படி இப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங். பிக் பாஸை சொல்கிற எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, விக்ரம் எடுத்தார். ஆக்சுவலாக முதல்ல எடுத்தாங்க. போலில் எடுத்தும்போது கொஸ்டின் எல்லாருக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. வினோத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து விக்ரம் எடுத்தார். அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, ஔவையார் நெல்லிக்கனி கொடுத்த அரசன் பெயர் என்ன அப்படின்னு. இதை நான் யாருக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சாண்ட்ராக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா மலையாளி, அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அவங்க அதே மாதிரி தெரியலன்னாங்க, ஒரு பாயிண்ட் வாங்கிட்டார். அப்போ வேறு யாராவது விக்ரம் சேலஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, திவ்யா சும்மா இல்லாமல் என்ன பண்ண, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நாங்கள் சேலஞ்ச் பண்ணோடனே சரி சொல்லுங்கள் அப்படின்போது அவங்க தவறுதலாக ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. சரிங்களா? எனக்கு இவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா திவ்யாவுக்கு இவர் ஆன்சர் பண்ணணும். யார்? விக்ரம். அப்போ அவர் அதிகமான கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டார். அப்போது திவ்யா காலி. ஸோ இப்போ திவ்யா கையில் ஆல்ரெடி 10 காயின் இருந்துச்சு. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது 10 காயின் இருந்ததில்ல. இப்போ 10 காயினில் ஒரு காயின் அவங்களுக்கு கொடுத்துட்டு விக்ரம் கொடுத்துட்டு மீதி 9 காயினோட அவங்க வெளியே போயிட்டாங்க. அவங்களோட விஷயம் என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன? ஒன்று என்ன சொன்னாங்கன்னா, உட்கார முடியாது என்னால், அதனால் நான் நானே விளையிக்கிட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் விக்ரம் என்ன சொன்னார்னா, போகும்போது 9 காயினோட போயிருக்காங்க. இந்த இதில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் அவங்க போகும்போது 9 காயினோட போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே திவ்யா இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று விக்ரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் அடுத்தது. அதே மாதிரி ட்ராவல் ஆகுது. விஜய் பார்வதிக்கு ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின்னா, இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அந்த ப்ரொமோவில் வந்த மாதிரி நம்ம கம்முருதினை லாக் பண்ணுறாங்க. அவர் அவுரா பிரிட்ஜினார். பிரிட்ஜாங்க என்னங்க அப்படின்னு எல்லாமே பார்த்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்ல வரும்போது பிக் பாஸ் தவறுன்ட்டார். அதுக்கப்புறம் வேறு யாராவது நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும்போது விஜய் பார்வதி பார்த்தாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது, வேணான்ட்டாங்க. டப்புன்னு என்ன பண்ணார், இவர் சேலஞ்சுன்ட்டார். யார்? விக்ரம். இந்த அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு. ஆனால் அவர் ஒரு தப்பு கணக்கு போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அவங்க கன்னியாகுமரி டு காஷ்மீர் அப்படின்ட்டாங்க. காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்ட்டாங்க. பிக் பாஸ் அங்கேருந்து சரியான விடைன்ட்டார். மூஞ்சிய மாறி போச்சு விக்ரமுக்கு. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க? நான் அவர் என்ன நினச்சிருக்காரு, அந்த நம்பருக்குள்ள இப்போ NH44 NH45ன்னு அந்த மாதிரி நம்பரை சொல்லணும்னு நினச்சிட்டு அவர் கேட்டிருக்காரு. அங்கே அந்த நேம் மட்டும் சொன்னாவே போதுன்ற மாதிரி சொன்னவொடனே பிக் பாஸ் ஓகேன்னொடனே விக்ரமுக்கு இப்போ எல்லாமே போச்சு. ஸோ இப்போ போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் திவ்யா 9 பாயிண்ட்டோட வெளியே போனாங்களே. இப்போ இவர்கிட்ட ஆல்ரெடி 2 காயின் வந்ததுனால 12, இப்போ ஒரு பாயிண்ட் போனதுனால மீதி 11 காயினோட இப்போ வெளியே போயிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு திவ்யா வெளியே போயிட்டாங்க, இப்போது விக்ரம் வெளியே போயிட்டார். மற்றவங்களாம் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஆனால் சூப்பராக விஜய் பார்வதி தட்டி தூக்குனாங்க. அதாவது அவங்க தூக்கலை, அவரே விஜய் பார்வதிக்கு வலையை விரித்து அந்த வலையில் இவர் மாட்டிட்டார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.